பாண்டிங்கிறவருடைய ஒய்ஃபுக்கு பிரசவ வலி வந்தனால அவர் சைக்கிள்ல உட்கார வச்சு கட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு. இவ்வளவு சிரமத்திலையும் ஒரு அழகான பெண் குழந்தை நல்லபடியா பிறந்துருது. அந்த குழந்தையவும் பாசமா செல்லமா வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே இவங்க வாழ்க்கையும் நல்லா போயிட்டு இருக்கு. ஒரு நாள் இவங்க ஊர்ல இடியோட மழை நல்லா பெஞ்சிட்டு இருக்கும் போது இவங்க மட்டும் வெளியில வந்து அந்த ஓடிட்டு இருக்கிற மோட்டரை ஆஃப் பண்றேன்னு இவங்களுக்கு சாக்கடிச்சிருது. டாக்டர்னா கூட்டிட்டு வந்து பார்க்கக்குள்ளேயும் இவங்களோட ஒய்ஃப் இறந்து போயிடுறாங்க. அம்மாவை பார்த்துட்டு இருக்கிற இந்த பொண்ணு அம்மா எழுந்திருக்க மாட்டாங்க, என்னான்னு பாருப்பான்னு கத்தி அழுகுறா. அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க அம்மா பார்த்த எல்லா வேலைகளையுமே இந்த குட்டி பொண்ணு இவங்க வீட்டுல பார்க்க ஆரம்பிக்கிறா. இதனா பாக்குற இவங்க அப்பாவும் இந்த வீட்டு வேலைகளனா நான் பாத்துக்கிறேமா, நீ நல்லா படிச்சு ஒரு நல்ல டாக்டர் ஆகுன்னு சொல்றாரு. இந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போயினா படிச்சு ஒரு பெரிய பொண்ணா வளர்ந்துடுறா. இந்த பொண்ணு நல்லபடியா படிச்சு 12th ஸ்டேட் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருப்பா. அதனால இந்த பொண்ணுக்கு ஸ்கூல்ல பாராட்டு விழானா வைக்கிறாங்க. இதனா பார்த்த இவங்க அப்பாவுக்கு சந்தோஷமா இருக்கு. இந்த பொண்ணை டாக்டர் படிக்க வைக்கிறதுக்காக எல்லார்ட்டையும் விசாரிக்கும் போதுதான் நீட் எக்ஸாம் எழுதணும்னு சொல்றாங்க. நீட் எக்ஸாம் படிக்கிறதுக்கு நிறைய செலவாகணும் சொன்னனால எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என் பொண்ணை நல்லா படிக்க வைப்பேன்னு சொல்றாரு. அதனால இவர் பேர்ல இருந்த லேண்டனா வித்துட்டு ஒரு ஹாஸ்டல்ல இந்த பொண்ணை தங்கி படிக்க வைக்கிறாரு. திடீர்னு பார்த்தா இவங்க வீட்டுக்கு போலீஸ் வந்து உங்க பொண்ணை காணோம் எங்கன்னு கேக்குறாங்க. இவங்க பொண்ணுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு இவரு பதறி போயிருக்காரு. ஒரு மார்ச்சரிக்கு கூட்டிட்டு போய் இது உங்க பொண்ணான்னு பார்க்க சொல்றாங்க. இது என்னோட பொண்ணு இல்லைன்னு பயங்கரமா கத்தி அலறாரு. பார்த்தா இந்த பொண்ணு குளிக்கிறத வேற யாரோ கேமரால எடுத்து ஃபார்வர்ட் பண்ணிட்டாங்கன்னு தெரிய வருது.